சதீஷ் கேஜேஎஸ் கிரியேஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஐஆர் ரிசீவரை வச்சு எப்படி ஒரு அப்ளிகேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் அப்ளிகேஷனாக வந்து ஒரு எல்இடி எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த எல்இடிக்கு பதிலாக ஒரு ரிலேவை கனெக்ட் பண்ணியோ இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் அப்ளிகேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ இந்த ஐஆர் ரிசீவரில் வந்து மொத்தம் ஒரு 3 பின் இருக்கும். நீங்கள் அந்த ஐஆர் ரிசீவரோட பின் அவுட்டை வந்து டேட்டா ஷீட்டை வச்சு செக் பண்ணிங்க. இப்போ இந்த ஐஆர் ரிசீவரில் வந்து ஃபர்ஸ்ட் பின் வந்து விசிசி, செகண்ட் கிரவுண்டு, மூணாவது வந்து சிக்னல் அவுட். ஓகேங்களா? அடுத்து நம்ம வந்து இப்போ இதுக்கான ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ இதை வந்து ஐஆர் ரிசீவரை வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் ரிமோட்டில் அதோட ASCII கோடெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணணும். ரிமோட்டில் நம்ம வந்து இப்போ நான் இந்த ரிமோட் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து இந்த பட்டன் வால்யூம் ப்ளஸ் பட்டன் அழுத்தினா என்ன கோடு வருது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் அதை வச்சு நம்மளால் ப்ரோக்ராம் பண்ண முடியும். இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபஸ்ட்டு இந்த ரிமோட் ASCII கோட் செக் பண்ணுற ப்ரோக்ராம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா #include IR-remote.h அப்படின்னு வரும். அது அப்படின்னா என்னென்னா அது வந்து ஒரு டிரைவரை குறிப்பிடுறது. இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணணுன்னா ஐஆர் ரிமோட்ன்ற டிரைவர் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கு நீங்கள் வந்து டூல்ஸில் போயிட்டு IR-remote.h அப்படின்னு கொடுத்துருக்கல, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஹெட்டர் ஃபைல் வந்து அந்த டிரைவரை வந்து செக் பண்ணி கொடுக்கும். இப்போ இதில் வந்து நீங்கள் டூல்ஸில் போய்ட்டு மேனேஜ் லைப்ரரிஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து அதில் ஐஆர் ரிமோட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஐஆர் ரிமோட் சர்ச் பண்ணதுக்கப்புறம் கீழே வரும் பாருங்கள், நிறைய டிரைவர் வரும். அதில் வந்து நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஐஆர் ரிமோட் பை ஷெரீப் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் வந்து ஒர்க் ஆகுது, மற்றதெல்லாம் அவ்வளோ ஒர்க் ஆகாது. இந்த டிரைவரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு கம்பைல் பண்ணால் தான் வந்து எரர் வருது, இல்லைனா எரர் வரும். அடுத்து இப்போ ப்ரோக்ராம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். கான்ஸ்டன்ட் பைட் ஐஆர் ரிசீவர் பின் 2, அதாவது ஐஆர் ரிசீவரோட அவுட்புட்டை வந்து பின் 2ல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒயிட் செட்டப்பில் வந்து சீரியல் பிகின், நம்ம சீரியல் மானிட்டர் பார்க்கறதுக்காக அதை போட்டிருக்கோம். அடுத்து வந்து சீரியல் பிரிண்ட் எல்என் ஐஆர் ரிசீவர் டெஸ்ட், என்ன பார்க்குறோன்றது நமக்கு தெரியணுன்றது. அடுத்து ஐஆர் ரிசீவர் டாட் பிகின் ஐஆர் ரிசீவர் பின் எனேபிள் எல்இடி ஃபீட்பேக், அந்த ஐஆர் பின்னை வந்து எனேபிள் பண்ணுறோம். அடுத்து ஒயிட் லூப்பில் வந்து இப்போ ஐஆர் ரிசீவர் டீகோட், அதை வந்து அந்த ஐஆர் ரிசீவர்லேருந்து வரதை வந்து டீகோட் பண்ணுறோம். ஸ்ட்ரிங் ஐஆர் கோட் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் ஐஆர் ரிசீவர் டீகோட் ரேட் டாட் கமன் எக்ஸ். இதுதான். இப்போ இந்த ப்ரோக்ராமை நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அடுத்து இப்போது இந்த ரிமோட்டை செக் பண்ணலாம். இப்போ நான் இந்த ரிமோட்டில் வந்து 1, 2 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 ஆன் பண்ணால் எல்இடி ஆன் ஆகும், 2 ஆன் பண்ணால் எல்இடி ஆஃப் ஆகும். அது மாதிரி தான் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ரோக்ராம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இது சின்ன பேசிக் வீடியோ தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை